வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, தி ஷீல்ட் மெம்பரான டீன் ஆம்பர்ஸ், செத் ரோலன்ஸ், ரோமன் இவங்க 3 பேர பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த ஷீல்ட் திரும்பி ரியூனியன் ஆகுதா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஷீல்ட் மெம்பர்ல இருக்க ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், டீன் ஆம்பர்ஸ் இவங்கள பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் இருக்கு. அத பத்தி சொல்லப் போறேன். அதனால தான் சொன்னேன், தி ஷீல்ட் மெம்பர பத்தி சொல்லப் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னா, தி செத் ரோலன்ஸ். செத் ரோலன்ஸ் வந்து அவரோட சாம்பியனா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்ட்டு அகைன்ஸ்டா அதாவது ரெஸ்ல்மனியா 40ல டிஃபெண்ட் பண்ணாரு. இதுல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனா ஆனாரு. நம்மளுடைய செத் ரோலன்ஸ் தோத்து போயிட்டாரு. நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் அவரோட சாம்பியனை வின் பண்ணி வெறும் 5 செகண்ட்ல அவரோட சாம்பியனை லாஸ் பண்ணிட்டாரு. அது வந்து வேற ஸ்டோரி. அதாவது இப்போ நம்மளுடைய செத் ரோலன்ஸ் ரெஸ்ல்மனியா 40ல அவரோட சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரு. திரும்பி எப்போ டபிள்யூடபிள்யூக்கு வருவாரு அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதாவது ஏற்கனவே அவருக்கு வந்து இன்ஜுரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் நம்மளுடைய செத் ரோலன்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதாவது ரெஸ்ல்மனியா 40க்கு அப்புறம் அவரோட சாம்பியனை தோத்ததுக்கு அப்புறம் அதாவது சர்ஜரி பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ டபிள்யூடபிள்யூக்கு செத் ரோலன்ஸ் எப்போ வர போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா இப்போ டபிள்யூடபிள்யூ தரப்புல இருந்து டபிள்யூடபிள்யூவே கொடுத்திருக்காங்க. அதாவது செத் ரோலன்ஸ் எப்போ டபிள்யூடபிள்யூக்கு வர போறாரு அப்படின்னா ஏப்ரல் 29ஆம் தேதி நடக்க போற மண்டே நைட்டா அதாவது டிராஃப்ட் அப்ப நம்மளுடைய செத் ரோலன்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வர போறாரு அப்படிங்கறத டபிள்யூடபிள்யூவே இப்போ அஃபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. செத் ரோலன்ஸ் ஃபேன்ஸ் யாரும் பேனிக் ஆகாதீங்க. உங்களோட செத் ரோலன்ஸ் ஏப்ரல் 29ஆம் தேதி நடக்க போற மண்டே நைட்லாவுக்கு உங்களோட செத் ரோலன்ஸ் வராரு. யாரும் பார்க்காம இருந்துறாதீங்க. உங்க தலைவனை கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் நியூஸா பார்க்க போறது தி ஷீல்ட் மெம்பரான நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து இப்போ ஏடபிள்யூல இருக்காரு. ஏடபிள்யூல ஜான் மாக்ஸ்லி அப்படிங்கிற பேரில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜான் மாக்ஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை இப்போ படைச்சிருக்காராம். இப்போ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன விஷயம் ட்ரெண்டிங்காக நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் படைச்சிட்டார் அப்படின்னு கேட்டால், அதாவது டபிள்யூடபிள்யூல இருக்கப்போ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் அதாவது மெயின் சாம்பியனாக நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏடபிள்யூக்கு போய் ஏடபிள்யூட மெயின் சாம்பியனான அதையும் நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வின் பண்ணியிருக்காரு. இப்போ என்ஜேபிடபிள்யூட வேர்ல்டு சாம்பியனையும் நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அதாவது டபிள்யூடபிள்யூட மெயின் சாம்பியனையும் வின் பண்ணியிருக்காரு. ஏடபிள்யூட மெயின் சாம்பியனையும் வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் என்ஜேபியோட மெயின் சாம்பியனையும் டீன் ஆம்பர்ஸ் வின் பண்ணியிருக்காரு. மொத்தம் 3 ரெஸ்லிங் கம்பெனியோட மெயின் சாம்பியனையும் டீன் ஆம்பர்ஸ் வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை இப்போ டீன் ஆம்பர்ஸ் இப்போ கொண்டுட்டு வந்துட்டார். அதாவது ஒரு ரெக்கார்டை இப்போ டீன் ஆம்பர்ஸ் படைச்சிட்டாரு. இதை தொடர்ந்து நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ டீன் ஆம்பர்ஸோட ஏஇடபிள்யூட கான்ட்ராக்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது. இதனால நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் கூட டபிள்யூடபிள்யூக்கு அதாவது ராயல் ரம்பிள்குள்ள இல்லாட்டி ராயல் ரம்பிளில் நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸை வந்து நம்ம டபிள்யூடபிள்யூல கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து டீன் ஆம்பர்ஸுக்கு வந்து டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுறதுக்கு அதாவது ஏஇடபிள்யூல ஒர்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லையா அப்படின்னு இப்போ டீன் ஆம்பர்ஸ் இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அது இல்லாமல் இப்போ டீன் ஆம்பர்ஸோட கான்ட்ராக்ட் வர முடிய போகுது அப்படிங்கிறனால திரும்பி ஏஇடபிள்யூல டீன் ஆம்பர்ஸ் வந்து ரீசைனிங் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா டீன் ஆம்பர்ஸே சொல்லியிருக்காரு, அதாவது எனக்கு ஏஇடபிள்யூல ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ வந்து இப்போ ஏஇடபிள்யூட மெயின் சாம்பியனை வந்து சமோஜா வச்சிருக்காரு. இப்போ இவனுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே இவன் திரும்பி இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்ஜேபிடபிள்யூட இப்போ சாம்பியனை வந்து இப்போ டீன் ஆம்பர்ஸுக்கு கொடுத்து வச்சு இப்போ ஒப்பேத்தி சரி இருடா அப்படின்னு சொல்லி இப்போ ஏஇடபிள்யூ வந்து இவனை டீன் ஆம்பர்ஸ் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இல்லாட்டி இவன் பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிறக்காக தான் இப்போ சாம்பியனை கொடுத்து டீன் ஆம்பர்ஸை திரும்பி ஏஇடபிள்யூல இருக்க வச்சிருக்காங்க. ஏன்னா இல்லாட்டி அவர் தலைவர் அப்புறம் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏஇடபிள்யூ சொல்லிட்டு போயிடும். ஏன்னா ஏஇடபிள்யூ ஏற்கனவே இங்கே காத்து வாக்கில் ரொம்ப காத்து வாக்குது. அப்போ திரும்பி அப்புறம் டீன் ஆம்பர்ஸும் போயிட்டான் அப்படின்னா சுத்தமாக அப்புறம் ஏஇடபிள்யூட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. அதனால தான் இப்போ என்ஜேபிடபிள்யூவை கொடுத்து அதாவது என்ஜேபிடபிள்யூக்கு பெரிய சாம்பியன் வந்து இப்போ டீன் ஆம்பர்ஸ் கொடுத்து இப்போ நம்மளுடைய டோனி கான் வந்து இப்போ சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. திரும்பி முதல்ல அடுத்த கட்டமாக அதாவது இப்போ டீன் ஆம்பர்ஸ் வந்து ஏஇடபிள்யூல ரீசைனிங் பண்ணுறதுக்கான முயற்சிகளை டோனி கான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து இப்போ சுத்தமாக ரீசைனிங் பண்ணுற ஒரு முடிவில் இல்லையா. அநேகமாக நம்மளுடைய டீன் ஆம்பர்ஸ் வந்து திரும்பி டபிள்யூடபிள்யூக்கு வரக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. டீன் ஆம்பர்ஸ் வந்து இப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. டீன் ஆம்பர்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது அப்டேட் இருக்கனால எத்தனை பேர் டீன் ஆம்பர்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு வந்தால் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தால் பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் திரும்பி ரிட்டர்ன் வர பட்சத்தில் ஷீல்டு கூட நம்ம ரியூனியன் ஆகிறதுக்கு பார்க்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டீன் ஆம்பர்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரும் பட்சத்தில் நான் ஏன் ஷீல்டு திரும்பி கூட ரியூனியன் ஆகும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அப்படி டபிள்யூடபிள்யூக்கு டீன் ஆம்பர்ஸ் வந்துட்டார் அப்படின்னா டீன் ஆம்பர்ஸும் இருப்பார், செத் ரோலன்ஸும் இருப்பார், ரோமனும் இருப்பாங்க. அதாவது ஷீல்டு மெம்பரான 3 பேருமே டபிள்யூடபிள்யூல இருக்கனால ஃபியூச்சரில் கூட நம்ம அதாவது ஃபியூச்சர்லனா 2028, 29 அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஷீல்டை கூட திரும்பி ரியூனியன் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால நான் கண்டிப்பாக சொன்னேன். நண்பா இது நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் போகவும் இருக்கலாம். அதுக்குன்னு என்ன கமெண்ட் செக்ஷனில் எதுவும் கழுவி ஊற்றிடாதீங்க. நீ சொன்னியடா அப்படின்னு சொல்லாதீங்க. இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த ட்ரைபிள் சீஃப் த ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது பிணந்தண்ணி கழுகுகள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அவரோட பதவியில் இருந்து அவரோட
அதாவது இப்போ சோலோ சிக்கா சொல்ற மாரி, ஒரு தோல்வி எல்லாத்தையும் மாத்திருச்சு அப்படிங்கிற மாரி, அவர் தோத்துட்டு போனதுனால, இப்ப பல விஷயங்கள் WWE ல நடந்துகிட்டு இருக்குது. பல மாற்றங்கள், பல சரித்திரங்கள், பல வரலாறுகள் இங்க WWE ல நடக்கப் போகுது. அது அடுத்த பிரச்சனை. இப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ பத்தி பார்க்கலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கப் போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வராரு அப்படின்னு WWE அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கப் போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வரப்போறது இல்ல அப்படின்னு இப்ப நம்மளுடைய WWE சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ் பண்ணியிருந்ததையும் நம்மளுடைய WWE இப்ப தூக்கிட்டாங்க. அதுக்கான ரீசனையும் இப்ப WWE சொல்லியிருக்காங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்ப அது வந்து ஒரு பேப்பர் வியூல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி வரக்கூடாது. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வராருன்னா அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கணும். ஃபேன்ஸ் மத்தியில ஒரு அதாவது ஒரு ஹைப்னஸ் ஏத்தணும். அதாவது ஒரு கியூரியாசிட்டிய உண்டாக்கணும். அதாவது ரோமன் எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? அதாவது சம்மர் ஸ்லாம்க்கு வருவாரா? இல்ல சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு வருவாரா? இல்ல சம்மர் ஸ்லாம் முன்னாடியே வருவாரா? இல்ல சம்மர் ஸ்லாம் மேட்ச் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு மேட்ச்ல திடீர்னு ரிட்டர்ன் வருவாரா? அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கியூரியாசிட்டிய உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப ஆகஸ்ட் 2ஆம் தேதி வராருன்னு சொன்னா அந்த அப்டேட்ங்கிறத அந்த WWE எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு நியூஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சஸ்பென்ஸா ரிட்டர்ன் வந்தா தான் நல்லாருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் திரும்பி ரிட்டர்ன் வரப்ப ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரா தான் வரப்போறாரு. அது இல்லாம இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற கேரக்டர்ல தான் வரப்போறாரு. அது இல்லாம அது ஹீலா வரல. ஆனா ஃபேஸா வராரு. ஆனா ஃபேஸா வந்து இந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற கேரக்டர்ல வராரு. வந்தா தான் அந்த ஒரு ஃபியூட் வரும். அதுவும் சோலோ வந்து ஒரு ஹில் டர்ன்ல இருக்காரு. ஹில் விசிஸ் ஃபேஸ் நடந்தா நல்லாருக்கும். இது இல்லாம பல விஷயங்கள் நடக்க போகுது. இது இல்லாம இப்ப சோலோ டீம் வந்து பல பிளட் லைன் நியூ மெம்பர்லாம் இணைய போறாங்க. நம்மளோட ரோமன் சைடு யார் வந்து இணைவார் அப்படின்னா நம்மளுடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைனை உருவாக்குறப்ப ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்கன்னா இவங்க 2 பேர் தாங்க. இவங்கள வச்சு நம்மளுடைய ஃபேஸா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் வந்து ஒரு ஃபேஸ் பிளட் லைனையும், ஒரு ஹீல் பிளட் லைனையும் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும், நம்மளுடைய ரோமனுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரட்டும். ரோமன் ரெயின்ஸ் WWE ரிட்டர்ன் வரது எத்தனை பேத்துக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாம்க்கு வந்தா நல்லா இருக்குமா? இல்ல அதுக்கு முன்னாடியே வந்தா நல்லா இருக்குமா? இல்ல சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ புடிச்சிச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க நண்பா.